ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க பிரியா டிரான்ஸ்லைட் ஸ்டோரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பிளாக்ல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்துட்டு நான் ஈக்காடு தாங்கல்ல இருக்க ஆத்து கோவிலுக்கு தான் போறேன் செவ்வாய்க்கிழமை. அதுவும் இல்லாம ஃபயாஸ்ன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு, இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு, ட்ரெண்டிங் வைரல் சொல்லி அவரோட சேனல் நேம். அவர் வந்துட்டு ரொம்ப நாளா என்னை மீட் பண்ணணும், வீடியோ எடுக்கணும், உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் மேடம், இல்லைன்னா வந்துட்டு சிம்பிளா ஒரு போட்டோவாது எடுக்கணும் கோவில்ல நீங்க சாமி கும்பிடுற மாதிரின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு. அவர் கூப்பிடும்போது எனக்கு ஏதாவது வேலை இருக்கும், நான் ஏதாவது பிஸில எங்கேயாவது போயிடுவேன், அது மிஸ் ஆயிடும். இல்லைன்னா அவருக்கு நான் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அவர் பிஸி ஆயிடுவாரு. ஆனா வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு ரொம்ப மாசம் கழிச்சு ரெண்டு பேருக்குமே வந்துட்டு டைம் கரெக்டா செட் ஆயிருக்கு. இன்னைக்கு ஆத்துக்கோயில்ல தான் மீட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி கோவில் வந்து மூடி இருக்கு, 4:30 மணிக்கு தான் திறப்பாங்களாம். அதனால நாங்கள் சீக்கிரமா வந்துட்டோம். கோவில் திறக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கோவில் திறந்துட்டே இருந்தோம். அதுக்குள்ள வந்துட்டு ஃபயர் சொன்னாங்க நம்ம ஒரு போட்டோ ஷூட் பண்ணிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு, நான் வர வழியில உங்களுக்கு பிளாக்ல காமிச்சிருப்பேன், கிரீனரியா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு இடம்னு சொன்னா அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஃபயாஸ்க்கும் கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருந்தது, வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் அதெல்லாம் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்திருக்கோம். கோவில் எப்போ வந்துட்டு திறப்பாங்கன்னு தெரியல, தரிசனத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் அந்த தரிசனத்துக்காக வெயிட் பண்ணுங்க. ஆமா, வெயிட் பண்ணுங்க. இன்னும் சந்தோஷம் ஏதாச்சும் போய் எல்லாம் போய் போட்டோ ஷூட் எடுத்து வந்துருங்க, சரியா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு கூட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி போட்டோ ஷூட்டரா போலான்னு சொன்னாங்க. நான் நம்பி வந்தது வந்து ஒரு போட்டோ ஷூட்டா எடுத்துட்டு இருக்காங்க. நானும் ஒரு பாவம் எல்லாம் பாருங்க. கோயில் என்ன திறக்கல, கோயில் 4:30 மணி திறக்கிற கோயிலுக்கு 2:30 மணிக்கே வர முடியுது. பாருங்க, 2 பேரும் போட்டோ ஷூட் லாகு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. பாவம் இந்த பையன் வெயில காயிறான்னு கொஞ்சமாச்சும் ஒரு அம்மாக்கு கவலை இருக்கா. செல்ஃபி ஸ்டிக் இருக்காங்க. நிலைமை ரொம்ப என்ன ஒரு போஸ் இப்படியேதான் வளைச்சு போஸ் கொடுக்கறது வேலை. இங்க பாருங்க கேமராமேன், கோயில் திறக்கிற வரைக்கும் இதான் வேலை. இங்க அது எல்லாமே அந்த போர்டு எல்லாமே எடு பாருங்க. நீங்களாச்சும் கோயிலுக்கு வரும்போது கரெக்டா டைமிங்க்கு வாங்க, சரிங்களா? ஆளுக்கு முன்னாடி 1 மணிக்கு வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது, சரிங்களா? கரெக்டா டைமிங் நோட் பண்ணி கரெக்டா டைமிங்கா வாங்க, சரிங்களா? இப்பதான் கோயிலே திறந்து பூசாரி போறாரு, நம்மளுக்காக சீக்கிரமா போறாரு சாமி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த கோவிலுக்கு வந்தது ஒரே சவுண்டா இருந்தது. என்னன்னு பார்த்தா இந்த கோவில் குதிரையில பாருங்களே அந்த மணி இருக்கா, அது இவ்வளவு அழகா காத்துக்கு அழகா ஆடி கரெக்டா அந்த சவுண்ட் இருக்கு பாருங்களே. அந்த முனீஸ்வருக்கு எடுத்தாப்லே பாருங்களே இவ்வளவு அழகா குதிரை.
தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரும்போதே வந்துட்டு முதல்ல என் கூட ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்தாங்க இல்லைங்களா பூக்கடையாண்ட, அவங்களோட பையன் திருநம்பி, அவங்க பேர் சாய் சரண், அவங்க தான் என் கூட இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. வீட்டில் அம்மா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பரான வாழ்க்கை, என்ஜாய் பண்ண. சூப்பர். என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோ. அக்காவா இல்லை அம்மாவா என்னவா ஃப்ரெண்டா எப்போ வேணாலும் கால் பண்ணு. ஆனா அம்மா விட்டுறாத. விட மாட்டேன், என்ன விஷயம் இருக்கிறாங்க. ஒரு பழத்துல சுத்தி போட்டுருங்களேன் எனக்கு. இந்த பழத்தை அப்புறமா வச்சு கொடுத்துருங்க. ஆத்து கோவில்ல நல்ல தரிசனம், முனீஸ்வரரும் நல்ல தரிசனம் கொடுத்தாரு. நல்லா முடிச்சுட்டு தண்ணி தாகத்தோட வந்து உக்காந்து அக்கா கிட்ட கேட்ட உடனே ஓடி போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து அக்கா கொடுத்தாங்க. இவ்வளோ ஃபுல் வாட்டரையும் அப்படின்னா வெயில் எந்த அளவுக்கு பாருங்க, இந்த ஃபுல் வாட்டரையும் ஃபுல்லா குடிச்சிட்டேன். அந்த அக்கா கொடுத்த உடனே எப்ப தண்ணி கிடைக்குமோன்னு இருந்த மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு தண்ணி இல்லா காட்டுல விட்ட மாதிரி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நீங்கள் தண்ணி பிடிச்சி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல தரிசனம், அங்காளி தரிசனம். உள்ள ஐயர்லாம் ரொம்ப நல்லாவே எனக்கு இதுவெல்லாம் உள்ள இருந்து பிரசாதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் முனீஸ்வரர் கிட்ட இருக்கிற ஐயருங்க எல்லாருமே நல்லபடியா அவர்கிட்ட ஆரத்திலாம் காமிச்சு அவரோட பிரசாதத்தெல்லாம் சூப்பராக கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு நாள். ரொம்ப ரொம்ப நன்றி.